ஹவு டு வி மேக் அ ஹேபிட் பை டூயிங் கன்சிஸ்டன்ஸ்லி? நான் எப்படி ஒரு ஹேபிட்டை பண்ணுறது அண்ட் அது எப்படி நான் கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறது? ஒரு கேள்வியை நான் 5 சாப்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, ஒய் ஹேபிட்ஸ் ஃபெயில், ரிவார்ட் யுவர் செல்ஃப், லுக் யுவர் என்விரான்மெண்ட் வைஸ், 2 minute ரூல் அண்ட் ஹவு டு பிரேக் அ பேட் ஹேபிட். அண்ட் இது நடுவில் ஒரு 2 ப்ரோ டிப் கொடுத்துருப்பேன், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒய் ஹேபிட்ஸ் ஃபெயில்? ஏன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட் ஃபெயில் ஆகுது? அதில் நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா, செட்டிங் அ அன்ரியலிஸ்டிக் கோல். எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு இந்த ரூட்ஸ் அப்படின்ற இந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கை நான் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணுவேன்றது அன்ரியலிஸ்டிக். பட் இதே புக்கை நான் டெய்லியும் ஒரு 5 பேஜஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன், ஆர் என்ன ஒரு 10 பேஜஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் அ ரியலிஸ்டிக் கோல். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாதான் தெரியும் அந்த புக் எப்படி உங்களை கொண்டு போகுது அப்படின்ட்டு. அதனால எந்த ஒரு ஹேபிட் எடுத்தாலும் சரி, இன்னைக்கே நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் டே பை டே பண்ணுவேன் அப்படின்னு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா, ஒரே நாளில் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஒன்றும் பாடி பில்டர் ஆக போகிறதில்ல. ஸோ ரெகுலராக நீங்கள் போகிறதால மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்ச உங்களோட பாடி ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் எந்த ஹேபிட் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்ல இருந்து தள்ளி வைங்க. அதாவது ரியாலிட்டியாக அன்னைக்கு என்ன முடிக்க முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்க. என்னால் இன்னைக்கு இந்த புக்கில் 5 பேஜஸ் முடிக்க முடியும்ப்பா அப்படின்னா அந்த 5 பேஜஸை முடிங்க. என்னால் இன்னைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க முடியும்ப்பா அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடங்க. ஆர் உங்கள் ஃப்ரெண்டு கூட போட்டி போட்டு நான் 10 கிலோமீட்டர் டெய்லி நடப்பேன், 5 கிலோமீட்டர் நடப்பேன்னு நடந்தீங்கன்னா இட்ஸ் டோன்ட் ஒர்க் அவுட். ஓகேவா? ஸோ ரியலிஸ்டிக்காக இன்னைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. செகண்ட் சாப்டர், ரிவார்டு யுவர் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கணும். அதாவது, நான் 1 வாரம் கண்டினியூஸாக வாக்கிங் போயிட்டேன்ப்பா, எனக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட். நான் இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்றது ரிவார்டு. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இன்னொன்று சொல்லுவானுங்க, நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவானுங்க, டேய் நீ எல்லாம் எங்கடா டெய்லியும் போட போகிற, இங்கே 2 நாள் போவ 3 நாள் விட்டுரு அப்படின்வாங்க. அவங்கள்ட்ட பெட்டு கட்டுங்க. எப்படின்னா, டேய் இந்த மாதம் நான் 1 மாதம் ஃபுல்லாக போயிட்டேன் அப்படின்னா, நான் கேட்குற ஜிம் எக்யூப்மெண்ட் நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு என்ன நன்மை நடக்குன்றதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த ரிவார்ட் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நம்ம பண்ணுறது நல்லா இருக்கே, நமக்கு நாமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுக்கறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, டோன்ட் பிரேக் த செயின். அதாவது 31 நாளுமே நம்மளால ஜிம்முக்கு போக முடியாது. இடையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், இடையில ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் நமக்கு வரும். நம்ம நினைக்கிற ஹேபிட்டை 31 டேஸுமே நம்மளால கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியாது. இடையில 1 டே பிரேக் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த 1 டே பிரேக்கை 2 டேஸாக கொண்டு போகிறது தான் தப்பு. நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரேக் 1 டேக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றத பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். சாப்டர், என்விரான்மெண்ட். இந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள், எனக்கு ரீடிங் ஹேபிட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா, கை கேட்டுற தூரத்தில் புக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் எங்கே போனாலும் ஒரு புக்கை கேரி பண்ணிட்டே போங்க. நான் எங்கே போனாலுமே என் பேக்கில் எப்பயாவது ஒரு புக் இருக்கும், என் பைக்கில் ஒரு புக் இருக்கும், அண்ட் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி போகிறேன்னா அங்கேயும் ஒரு புக் வச்சுருப்பேன். ஸோ நெவர் ஸ்கிப் அ டைம். க்யூவில் நிற்கும் போது படிங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். ஓகேவா? இங்கே ஏஞ்சோடனே நான் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன்னா உங்கள் பெட்ரூம்லேயே உங்கள் ஷூவை கொண்டு போய் வைங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நீங்கள் ஏஞ்ச உடனே எனக்கு ஷூவை பார்த்தோடனே நான் வாக்கிங் போகணும்னு தோணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏஞ்ச உடனே தம்பிள்ஸை தூக்கி பெட் பக்கத்தில் வைங்க. ஏஞ்ச உடனே தம்பிள்ஸை பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கு நம்ம தம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னு தோணும். ஸோ இதே மாதிரி உங்கள் சுற்றி எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களை சுற்றி அதோட ஆக்சசபிளாக இருக்கணும். அண்ட் நான் இப்போ ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்கள் டைனிங் டேபிளில் விசிபிளாக இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸை வைங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதை போட்டு அடைச்சி வைக்காதீங்க. நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டை உங்களுக்கு விசிபிளாக இருக்க இடத்துல வச்சிங்கனாலே போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக செய்யணுன்றது உங்களுக்கு தோணும். அண்ட் தென் 4th சாப்டர், 2 minute ரூல். இந்த 2 minute ரூலில் தான் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே தோற்று போவோம். என்ன அப்படின்னா, காலைல ஏஞ்சோடனே புக் எடுத்து வச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட புக் ஸ்டாண்ட் ஹாலில் இருக்கும். பெட்ரூம்லேருந்து ஏஞ்சி போய் அதை ஹால்லனா எடுத்துகிட்டு வரணுமா? இந்த ஒரு 2 நிமிஷம் கேப் இருக்கு இல்லையா? இந்த 2 நிமிஷம் கேப்பை ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கன்சிஸ்டன்ஸாக ரீட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் ஷூவை கொண்டு உங்கள் பெட்ரூமில் வைக்காம விட்டீங்க அப்படின்னா இந்த 2 நிமிஷம் ப்ரொகாஸ்டினேஷனால் உங்களால் கன்சிஸ்டன்ஸாக வாக்கிங் போக முடியாது, ஜாகிங் போக முடியாது. உங்கள் என்விரான்மெண்ட்டை
பார்க்கறதுக்கு முன்னால இந்த 2 மினிட் ரூலை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ இந்த 2 மினிட் ரூலை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க என்விரான்மெண்டலும் அஃபெக்ட் ஆகும். அந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு லேசினஸ் இல்லாம இமிடியேட்டா ஆக்ட் பண்ணீங்கனாலே போதும். அந்த 2 மினிட் ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாம உங்களுக்கான விஷயத்தை நீங்க கொண்டு வந்து உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹேபிட்டை ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். செகண்ட் ப்ரோ டிப், 21 டேஸ் இஸ் அ மித். அதாவது 21 நாள் இந்த ஒரு ஹேபிட்டை பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளோ பெரிய ஆளாகலாம் அப்படின்லாம் உருட்டுவானுங்க. டோன்ட் பிலீவ் தட். எந்த ஒரு ஹேபிட்டுமே 21 டேஸ்ல பில்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு ஹேபிட்டுமே 31 டேஸ்லயும் பில்ட் பண்ண முடியாது. 1 மந்த்தாலையும் பில்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் அன்டில் யூ தாட் தட் இட் இஸ் அ மெயின் திங் ஃபார் மை லைஃப். இதுதான் என்னோட ப்ரியாரிட்டின்னு நீங்க கொண்டு வர வரைக்கும் நீங்க 21 நாள் பண்ணாலும் சரி, 1 வருஷம் பண்ணாலும் சரி, அது உங்களை கொண்டு போகாது. நீங்க அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டம். நான் வந்து இந்த ஒரு ரீடிங் ஹேபிட்டை மை லைஃப் டைமுக்கு நான் கொண்டு போறேன். ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன்னா ரெகுலரா அன்டில் ஐ டை நான் டெய்லி வாக்கிங் போவேன். ஸோ நீங்க ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா டேஸ்க்குள்ள இருக்காதீங்க. டேக் இட் ஃபார் அ லைஃப் டைம். 5th சாப்டர், ஹவு டு பிரேக் அ பேட் ஹேபிட். ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது ப்ரோ, என்னன்னே தெரியல. ஒரு தம் போட்டால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தம் போடுறதுக்கு பதிலாக ஒரு சிவிங்கம் போடுங்க. இட் கட் டவுன்ஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை இம்மிடியட்டாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சிவிங்கம்மை ஆக்சசபிளாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தம் அடிக்கணும்னு தோணுதா, உடனே ஒரு சிவிங்கம் ஓப்பன் பண்ணி வாயில் போட்டுருங்க. ப்ரோ எனக்கு தலகாணி இல்லைன்னா நாளே ஓடாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா, 2 ஹேல்ஸ் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, ஆர் விக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் அது போகணும்னு தோணுதோ அதை அப்போயே எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு 4th சாப்டரில் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 மினிட் ரூல். அந்த 2 மினிட் ரூலை இதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்படி அப்படின்னா, தம் அடிக்கணும்னு தோணுதா 2 மினிட் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுங்க. அதாவது 2 மினிட்ஸ் அதுக்கு பிரேக் எடுங்க. இம்மிடியட்டாக தோணும் அதை அப்படியே நிப்பாட்டுங்க. ஓகே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 2 நிமிஷத்துக்கு பார்க்கலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அடிக்கிறவனுங்க இருக்கானுங்க. பட் அந்த 2 நிமிஷம் ப்ரொகாஸ்டினேஷன் இது உண்மையிலே எனக்கு தேவையா, இப்படி இந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் தம் அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ எந்த ஒரு பேட் ஹேபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 2 மினிட்ஸ் யோசிங்க, அவ்வளோதான். அந்த யோசனையிலே நீங்கள் வேணாம் முடிவு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த கொண்டு வரதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னுடைய ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 புக் படித்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு புக் என்ன அப்படின்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ இந்த புக் வந்து சீரியஸ்லி இட் இஸ் அ ப்ரூவன் வே. இந்த புக்கை மிஸ் பண்ணாமல் படிங்க. யூஸ்வலாக இந்த புக் வந்து ஹேபிட் பில்ட் பண்ணுறதுலே வராது, செல்ஃப் ஹெல்ப்லேயே வராது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் பை வால்டர் ஐசக்சன். ஸோ வால்டர் ஐசக்சன்ஸோட இந்த புக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் புக்கு வந்து ஹேபிட் பில்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ரூவன் வேஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா அவரோட லைஃப் கூடயே இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் என்ன மாதிரி ஹேபிட் கொண்டு வந்தார், அதை எப்படி ப்ரொகாஸ்டினேட் பண்ணாருன்றத எல்லாமே ப்ரூவன் வேஸாக இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ரீசெண்டாக நான் படித்த புக்கு ராபின் சர்மாவோடது த வெல்த் மணி காண்ட் பை. ஸோ அப்படின்ற இந்த புக்லேயுமே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அந்த 8 பார்ட்டையும் பார்த்துருங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் புக் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நார்கோட்டிக் லீடரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரியான டெய்லி இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு நான் இங்க் அண்ட் திக் புக் கிளப்னு ஒன்று நடத்திட்டு வரேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்கமி ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் நத்திங். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம்.